பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழை பெய்யும்படியாய் கர்த்தருடைய அபூர்வமான வார்த்தையை எசேக்கியேல் 34வது அதிகாரம் வசனம் 26, 27 உங்களுக்காக கொண்டு வருகிறேன். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டல் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கடந்த நாட்களெல்லாம் என் ஆண்டவர் அவர்களையும் என் மீட்டின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி, கடந்த நாட்களில் தேவனுடைய ஆவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்தினார், பரிசுத்தப்படுத்தினார். தேவனுடைய அற்புதத்தை சுமந்து கொள்ளும்படியாய், தேவனுடைய அற்புதத்தை சுமக்கிற ஒரு அற்புத நாளுக்காக தேவனுடைய கரம் உங்கள் மேல் நீட்டப்படுகிற பொழுது அந்த அற்புதத்தின் வல்லமை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளும்படியா உங்களை ஆயத்தப்படுத்தினார். ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலம் இதோ இப்பொழுதுதான் அந்த ஏற்ற காலம். கர்த்தர் அந்த ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண போகிறார். வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு என் தேவாதி தேவன் அந்த ஆசீர்வாதத்தின் மழையை உங்களுக்கு கொடுக்க போறார். நீங்க எந்த இடத்துல விதைக்கிறீங்களோ, நீங்க படிச்சு எழுதின காரியத்துல நல்ல ரிசல்ட்ஸ் ஆண்டு கொடுக்க போறார். இவ்வளவு நாட்கள் நீங்கள் வேலை செய்து கண்ணும் கருத்துமாய் வேலை செய்தீங்க, உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து வேலை செய்தீங்க. அதுல மேன்மையை உயர்வு ஆண்டவர் கொடுக்க போறார். 27வது வசனத்தின்படி வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை கொடுக்கும், பூமி தன் பலனை கொடுக்கும். வெளியின் விருட்சங்கள், மரங்கள்ல கனிகள் கடந்து வரும், பூமி பலனை கொடுக்கும். அதே போல நீங்க எங்கெல்லாம் பிரயாசப்பட்டீங்களோ, நீங்க பட்ட பிரயாசத்துக்கு பலன் உருவாகிற காலம். நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் விதைத்தீங்களோ நல்ல அறுவடைய தேவன் கொடுக்கிறார். நிலத்துல நீங்க விதைத்தீங்க, நல்ல அறுவடைய 100 மடங்கு அறுவடைய தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. இந்த காலம் ஆசீர்வாதத்தின் மழை உங்க குடும்பத்தில் பெய்கிற காலம். ரொம்ப ஜாக்கிரதையாய் தேவனை துதித்து கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்க. நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அடிமை கொண்டவர்கள் கைக்கு அவரை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். எவ்வளவோ நாட்கள் இவர்கள் கரத்தில் இருக்கிறோமே ஆண்டவரே, எவ்வளவோ நாட்கள் இந்த பிடி நாங்க முன்னேற முடியாதபடி ஒரு தடுப்பு, ஒரு காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறதே. ஆண்டவர் சொல்லுகிறபடி நுகத்தின் கயிறுகளை என் ஆண்டவர் அறுக்கிறார். உங்கள் நுகத்தின் கயிறுகள் அறுக்கப்படுகிறது. நீங்கள் முன்னேற முடியாதபடி, நீங்கள் வளர முடியாதபடி எந்த நுகத்தின் கயிறு உங்கள் மேல் இருந்ததோ அந்த நுகத்தின் கயிறு அறுக்கப்படுகிறது. தடைகள் உடைக்கப்படுகிறது. என் ஆவியானவர் அந்த ஆசீர்வாதத்தின் மழையை உங்க குடும்பத்துல, உங்க வேலை இடத்துல, உங்க ஊழியத்துல, எல்லா இடத்திலும் அந்த ஆசீர்வாதத்தின் மழை பெய்கிறது. இதோ பாருங்க, இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கிற பொழுது வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை கொடுக்கும், பூமி தன் பலனை கொடுக்கும். எதற்காக நீங்க பிரயாசப்பட்டீங்களோ, எதற்காக உழைத்தீங்களோ, எதற்காக உபவாசித்து தேவ சமூகத்தில் ஜெபித்தீங்களோ அதற்கெல்லாம் பலன் வருகிறது. எங்க குடும்பத்தில் ஏற்ற காலத்துல ஆசீர்வாதத்தின் மழை கடந்து வருகிறது. உங்கள் மகள்களுக்கு நல்ல தேவ பயமுள்ள மகன்களை என் ஆண்டவர் கொண்டு வருகிறார். எந்த மகன்களுக்கு தேவ காத்திருந்தீங்களோ கர்த்தர் ஆசீர்வாதமான பெண் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வருகிறார். உங்கள் குடும்பத்தில் என் ஆண்டவர் சுகமாய் தங்க பண்ணுவார். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். உங்கள் குடும்பத்தில் சுகமான, சந்தோஷமான, மன ரம்யமான திருமணங்கள் நடக்கும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதமான மழை உங்களை சந்திக்கிற காலம், ஏற்ற காலம் இதுதான். ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுவேன் சொன்ன இதுதான் ஏற்ற காலம். இதுதான் உங்கள் ஆசீர்வாதத்தின் ஏற்ற காலம். அந்த ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதத்தின் மழை உங்களை நிரப்புகிறது, குடும்பத்தை நிரப்புகிறது, தொழிலை நிரப்புகிறது. ஆண்டு சமூகத்தில் சொல்லி ஜெபிங்க. தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, எங்க போனாலும் எசேக்கியேல் 34:26 படி 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் மழையை என் மேல நான் இருக்கிற இந்த இடத்துல நீங்க பெய்ய பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்க ஜெபிக்க ஜெபிக்க நான் சொன்ன ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்கள் மேல வந்து தங்கும். ஆசீர்வாதமான மழையினால கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். மேன்மையான, உயர்வான, அற்புதமான வாழ்க்கைக்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி மேலானபடி வாழ வைப்பாருங்க. கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை உயர்த்தும். God bless you.